தீரம் 19. ஆண்கள் தேவதை லோகத்தோட ராஜா புயல் தேவதை மந்திர நதி மூலியமா தேவதை லோகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் கண்காணிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ராணி தேவதை பொம்மிய பூலோகத்துக்கு அனுப்புனதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை பார்த்து ரொம்ப கோபமான புயல் தேவதை உடனடியா ராணி தேவதையை பார்த்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாரு. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம என் பொண்ணு பூமிக்கு அனுப்புவா அவளை அப்படின்னு ரொம்ப கோபமா தேவதை லோகத்தோட வாசல்ல வந்து நின்னாரு. அங்க ஒரு காவலாளி நின்னான். அந்த கேட் கீப்பர் கிட்ட, இங்க பார், எனக்கு உடனடியே தேவதை லோகத்தோட ராணியை பார்க்கணும் அப்படின்னு கோபமா சொன்னாரு. இதை கிட்ட கேட் கீப்பரும் சரின்னு சொல்லிட்டு ராணி தேவதை கிட்ட சொல்லி, உங்களை ராணி தேவதை உள்ள வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவர் ரொம்ப கோபமாக தேவதை லோகத்துக்கு போனார். ஆனால் ராணி தேவதையை பார்த்த உடனேயே அவரோட கோபம் எங்கே போச்சுன்னே தெரியலை. அவர் அப்படியே ரொம்ப அமைதியாக அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. ராணி தேவதை சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாங்க. அதுக்கப்புறமா வராத கோவத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வர வச்ச ராஜா, உன் மனசில் நீ என்னதான் நினச்சிட்ருக்க? நீ ராணியாக இருந்தால் என்ன வேணாலும் முடிவெடுப்பியா? அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை போய் பூமிக்கு அனுப்பியிருக்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு கோபமாக கேட்டார். இதை கேட்ட ராணி தேவதை சிரிச்சுக்கிட்டே, அவள் நம்ம பொண்ணு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் இன்னும் குழந்தை கிடையாது, அவளுக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த தேவதை லோகத்தோட விதிமுறையில் இருக்க மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். 24 வயசு ஆனாலே தேவதைகள் பூமிக்கு போய்த்தான் ஆகணும். அதே தான் நானும் செஞ்சேன். நான் அப்படி செய்யலைன்னா மற்ற தேவதைகள் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்களா? நான் இந்த தேவதை லோகத்தோட ராணியாக இருக்கலாம், ஆனால் என்னால் விதிமுறைகளை உடைக்க முடியாது. என் பொண்ணு மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லா தேவதைகளோட பொண்ணுங்களும் பசங்களும் விதிமுறைப்படி நம்ம இதை பண்ணித்தான் ஆகணும். அதுதான் ரூல்ஸ். நம்ம ரூல்ஸை என்றைக்குமே மாற முடியாது, மாற்றவும் முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? நம்ம பொண்ணு கூட குறும்பு தேவதையும் நான் அனுப்பி வச்சுருக்கேன். அவங்க அவளை நல்லா பார்த்துப்பாங்க. இடுப்பில் ஒரு கீ செயின் மாதிரி அவள் எப்போவுமே கூடவே இருப்பாள். அதனால் நம்ம பொண்ணு சேஃபாக தான் இருப்பாள், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட புயல் தேவதை சிரித்தாங்க. நீ புத்திசாலி தான் போ அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் ராஜாவும் ராணியும் நேரம் போகிறதே தெரியாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க. மறுபுறம் பொம்மி அவங்க கிட்ட வந்து க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே, என் பேர் பொம்மி, இங்கே குழந்தைங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதான் கேர்டேக்கர் வேணும்னா நான் இங்கே வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் குழந்தைங்கள நான் ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே, இல்லை, எங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு கேர்டேக்கரையும் கூப்பிடல, மேபி நீங்கள் வீடு மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் கேட்கல, ஆனால் ஃபேரி காட் மதர் வேணும்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு ஃபேரி காட் மதர் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு கேட்குற மாதிரி மென்ஷன் பண்ணான். அதை பார்த்த உடனே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனடியாக அவளை ரொம்ப சந்தோஷமாக எதுவுமே தெரியாத மாதிரி, வாங்க வாங்க வாங்க, நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லவும் ராதா என்னை பார்த்தா. அப்போது, இல்லைம்மா, அவங்க வேலை வேணும்னு கேட்டாங்க. சரி, என்ன வேலை பார்ப்பீங்கன்னு கேட்டப்போ குழந்தைங்கள பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. அதான் நம்ம தியாவும் ரொம்ப வாழ்த்தரமாக இருக்கா, 2 குழந்தைங்கள வச்சு உங்களாலேயும் சமாளிக்க முடியாதுல்ல, அதை நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ராதாவும் சரின்னு சொன்னான். இப்படியே மாலை 4 மணி ஆச்சு. குழந்தைகளுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட கொடுத்தா பொம்மி. அவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லி குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாட ஆரம்பித்தா. கூடவே அவள் சக்தியை பயன்படுத்தி நிறைய பொம்மைகளும் செஞ்சு தந்தா. குழந்தைகளுக்கு பொம்மியை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் சொல்கிற எல்லாத்தையுமே ஷான் ரொம்பவே கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தான். இதை பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா ஷானை பற்றி எங்களுக்கு மட்டும்தானே தெரியும். இதாண்டா சான்ஸ்னு சொல்லி ராதா ஷானுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா. அதுக்கப்புறமா அவளும் அவங்க கூட கொஞ்சம் மிங்கிளாக ஆரம்பித்தாங்க. அதான் முதல் தடவை ஷான் எந்த சேட்டையும் பண்ணாமல் அமைதியாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. பொம்மி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சுது. குழந்தைங்க கூட ரொம்ப ஃப்ரீயாகவே பழகினா.
பெரியவங்களுக்கு கூட அவள் நிறைய உதவிகள் பண்ணினா. எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவே அவள் மாறி இருந்தா. மறுபுறம் சூனியக்காரிங்களோட தலைவியான ஸ்ரீதேவி தீப்தியை தனியாக கூப்பிட்டு, நமக்கு தேவையான குழந்தை பூலோகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். வா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு வாட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு ரகசியமான இடத்துக்கு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் ஒரு சிவர் அப்படியே கதவா திறந்து அவங்களுக்கு வழி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தீப்தி ரொம்பவே ஆச்சரியமாக அந்த இடத்த பார்த்தா. இப்போவே ஆச்சரியப்பட்ட எப்படி, என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த ரூமோட ஒரு கார்னருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடம் ஒரு ரூமாக ஓப்பன் ஆச்சு. அந்த ரூம் ரொம்பவே டல்லாக இருந்தது. ஆனால் அந்த ரூம் பார்க்க ரொம்ப வியர்டாக இருந்தது. அந்த ரூம் நடுவில் ஒரு பெரிய பாட் இருந்தது. அது ரொம்பவே கருப்பாக இருந்தது. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று கொதிச்சுக்கிட்டே இருந்தது. அதை பார்த்து தீப்திக்கு எதுவுமே புரியலை. அப்போ ஸ்ரீதேவி செல்ஃபில் இருந்த கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ரொம்ப வியர்டாக பார்த்துக்கிட்டு இருந்தா தீப்தி. ஐயோ அம்மா, என்னது இது அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஸ்ரீதேவி ஒவ்வொரு பாட்டிலை எடுத்து, இங்கே பார், இதுக்குள்ள பல்லியோட வால் இருக்குது, அப்புறம் இது கருப்பாம்பூச்சி, அப்புறம் இதில் சூனியம் செய்கிறதுக்கான சில முடிகள் இருக்குது, அப்புறம் இது நம்ம யாருக்கு சூனியம் செய்ய போகிறோமோ அவங்களோட காலடி மண் இருக்குது, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண் குழந்தையோட தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது எல்லாத்தையுமே கொதிச்சுட்டு இருந்த பானையில் போட்டாங்க. அது பயங்கரமாக இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சுது. மறுபுறம் பொம்மி அம்மா அப்புறம் ராதா எல்லாரையுமே வெளியில் விட்டுட்டு உள்ளே ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு யாருக்கும் தெரியலை. வெளியில் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஹே பொம்மி, நீ என்ன பைத்தியம்மா? எல்லாரையும் வெளியில் விட்டுட்ட, நீயே சமைக்க போகிறேன்னு வம்ப இழுத்து வச்சுட்ட. இப்போ உனக்கு சமைக்கவும் தெரியாது, நீ என்னடி பண்ண போகிற அப்படின்னு குறும்பு தேவதை ரொம்ப டென்ஷனாக கேட்டாங்க. அதுக்கு பொம்மி ரொம்ப கூலா, என்ன குறும்பு தேவதை? பொம்மி எப்போவுமே ரொம்ப ஜாலியாக எப்போ பாரு விளையாடிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சமையல் தேவதைக்கிட்ட சமையலும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ருசி தேவதைக்கிட்ட ருசியை கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு சமைக்க தெரியும். சூப்பராக சமைக்க போகிறேன். நீங்கள் வாயை மூடுங்க, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக அழகாக பாட்டு பாடிக்கிட்டே சமைக்க ஆரம்பித்தா. மீண்டும் சந்திப்போம்.